Daily. Taste the Daily. திரு மணிகங்காதரன் சார், அரசாங்கம் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து கொள்முதல் நிலையங்களை அதிகரிச்சிருக்கோம், அதனால நிறைய தான் கொள்முதல் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா இந்த வாட்டி வந்து விளைச்சல் அதிகமாயிருச்சு, வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இப்போ விளைச்சல் அதிகமாகிடுச்சுன்னா அந்தந்த விஓ ஆஃபீஸில் வந்து நான் ஒரு விவசாயியாக பேசுகிறேன். நான் இன்றைக்கி அந்தந்த விஓ ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னா அந்த பஞ்சாயத்தில் விஓ ஆஃபீஸ் இருக்கும். அந்த விஓ ஆஃபீஸில் எவ்வளோ விதை நெல் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ நாற்று விட்டுருக்காங்க, எவ்வளோ நாற்று நட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு ஆப்பில் வந்து பதிவேற்றணும். இதுதான் நடைமுறை. அப்போ அதனால் வந்து நான் வந்து குருவி சாகுபடிக்கு இவ்வளோ விதை போட்டிருக்காங்க, இவ்வளோ நடு நட்டுருக்காங்கன்னு தெரியும்ல. அப்போ எப்படி நீங்கள் போய் சொல்ல முடியும்? அப்போது இது வந்து ஒருவேளை சார் சொன்ன மாதிரி அதிகாரிகளை மாற்றம் செஞ்சுட்டே இருக்கிறதுனால இந்த பதிவுகள் தரவுகள்லாம் அரசாங்கத்துக்கு சரியாக கிடைக்காம போயிருச்சோம். இல்லை, நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் ஒரு விவசாயின்றது நீங்கள் நினைக்கிற போல் வந்து ஒரு 100 நாட்கள் நடக்குன்ற ஒரு 100-120 நாட்கள் ஒரு காலத்துக்கு ஏற்ற மாறுபடாது. அப்படின்ற சமயத்தில் அவங்களுடைய உழைப்பு என்ன, அவங்களுடைய தியாகங்கள் என்ன, நீங்கள் வந்து சாதாரணமாக யார் மேலேயும் பழி போட்டு தப்பிக்க முடியாதுல்ல. அப்போது அந்த பொறுப்புன்றது ஸ்டாலினுக்கு தானே உண்டு. அப்போ நீங்கள் யார் மேலேயே பழி போடுறதுக்கு எதுக்கு அப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க? ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இதுதானே மக்கள் கேட்குறாங்க, விவசாயியாக தானே கேட்குறான். இப்போது கொள்முதல்ன்றது இவங்க என்ன நினைக்கிறாங்க, இது வந்து தற்காலிகமாக கொள்முதல் பண்ணுறது தான். இப்போது நீங்கள் அன்னத்துக்கு ஒரு ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து அதே சமயத்தில் ஒரு நாளைக்கு இவ்வளோ கொள்முதல் பண்ண ஒரு இது இருக்குது. இப்போ இவங்க என்னென்னா கொள்முதலே பண்ணுறது கிடையாது. இப்போ அந்த லாரி பார்த்தீங்களா, நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வெண்மணி என்ற ஊரில் இறங்கின உடனே ஒரு 2 ஹவரில் கடகடகன்னு லாரிலாம் வருது. எத்தனை லாரி வருது? 2 லாரி. அப்போ இவர் ஸ்டாலின் கொடுக்குற அறிக்கையை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 மூட்டை கொள்முதல் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் 2 லாரி தான் வந்துச்சு. ஒரு லாரிக்கு எத்தனை மூட்டை ஏற்ற முடியும்? 350 மூட்டை. 2 லாரிக்கு எத்தனை மூட்டை? 300, மொத்தம் 700 மூட்டை தான். அப்போது இதே ஒரு கொள்ளைப்படி ஏன் நீங்கள் லாரியில் அதிகமாக கூடாதுன்னு கேட்கலாம். ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே வந்து திமுக டெண்டர் தான். அது 2 லாரி அனுப்புங்க, 5 லாரி அனுப்புங்க. ஏன்னா அவன் வச்சுக்கிற 5 லாரி வச்சுருச்சு திமுக அந்த ஊரில் அந்த லாரியை மட்டும் கொண்டு போகிறது. வேற எந்த லாரிக்கும் வந்து இங்கே இது உருவாக்குறது கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அங்கே ஏற்படுது. களத்துல எதிர்கட்சி தலைவர் போய் பார்க்கும்போது வந்து அங்க இருக்கிற லோட்மேன் ஆட்களே சொல்றது வந்து ஒரு நாளைக்கு 800ல இருந்து 900 மூட்டை வரைக்கும் எடுக்கணும்னு சொல்றாங்க. பட் அமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் தெரிவிக்கும் போது 2000 மூட்டைகள் நாங்க கொள்முதல் பண்றோம்னு சொல்றாங்க. நானே கேட்கிறேன், அப்படி இன்னைக்கு அமைச்சர் சொல்றாருன்னு வச்சுங்க, நானே கேட்கிறேன், அந்த மக்களுடைய களத்துக்கு போவாங்க. நீங்க களத்துக்கு போங்க. நீங்க எதிர்கட்சி தலைவர் போன பிறகு தான் நீங்க போறீங்க. இதுக்கு முன்னாடி எங்க போயிருந்தீங்க? போக வேண்டியது தானே. இது வந்து அங்க இருக்க நான் கேட்கிறேன், நீங்க கொள்முதல் இன்னைக்கு கூட கொள்முதல் பண்ணல. இன்னைக்கும் கொள்முதல் பண்ணாம பல ஆயிரம் நெல் மூட்டைகள் நிறைஞ்சுதான் இருக்கு. நீங்க நான் கேட்கிறேன், நீங்க லாரில ஏத்தின மூட்டைகளை எந்த குடன்ல போய் சேர்த்தீங்க? அங்க நடந்துச்சு. அங்க பயிரிடப்பட்ட மூட்டையா கட்டப்பட்ட மூட்டைகள் அங்கேயே கிடக்குது. அப்போ நீங்க என்ன சில இதெல்லாம் 2 ஸ்டேஜ், 3ஆவது ஸ்டேஜ் பயிர்லயே வந்து முளைச்சு போயிருக்கு. உடனே என்ன சொல்றீங்க, நீங்க மத்திய அரசு மேல குறை சொல்றீங்க, ஈரப்பதம் இருக்கு, அதனால மத்திய அரசு கொள்முதல் பண்றதுக்கான இது கொடுக்கலன்றீங்க. நான் கேட்கிறேன், 22% வரையும் கொள்முதல் பண்றதுக்கு பர்மிஷன் உண்டு. குறுவை சாகுபடியில ஈரப்பதம் இல்லாம எந்த நெல்லை கொள்முதல் பண்ணிக்கிறாங்க சொல்லுங்க? கிடையாது. ஈரப்பதம் இருக்கதான் செய்யும். மழை காலத்துல பயிர் வைக்கிறேன்னு வச்சுங்க, நான் மழையில் நஞ்சா கூட நினைதான் செய்யும். ஆனா அதை முளைக்கிற வரையும் வச்சது முளைச்சிட்ட பிறகு அதை எதுக்காக பயன்படுத்த முடியும்? முளைச்சனால எதுக்காக பயன்படுத்த முடியாது? நீங்க குறைந்தபட்சம் ஆதார விலைனா கொடுத்தீங்களா? எதுவுமே கொடுக்கல இது வரைக்கும். நீ வேலை முளைச்சதுன்னு சொல்லிட்டு விட்டு போறீங்க. ஆனா நீங்க அதுக்கு இன்சூரன்ஸ் காப்பீட்டு இருக்கு. கடந்த 4 ஆண்டுகள்ல ஸ்டாலின் இன்சூரன்ஸ் பண்ணீங்களா? அதுல பண்ணல. ஏன் பண்ணல? அந்த கேசிமான்ற ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனமும் சபரிசனும் அண்டர் கிரவுண்ட் டீல் 70% ஷேர் ஹோல்டர் சபரிசன். இப்போ நானே கேட்கிறேன், அந்த காப்பீட்டு தொகை தரணுச்சிங்க. நான் இப்போ 4 ஆண்டுகள்ல ஸ்டாலின் நிவாரணமா தரல. ஏன் நிவாரணம் தரல? ஏன் நிவாரணம் தரலாம்? நான் நிவாரணம் கொடுத்தனா, ஸ்டாலின் நிவாரணம் கொடுத்தாருன்னா அப்போ வந்து இன்சூரன்ஸ் பணம் கொடுக்கணும், காப்பீடு தொகையை கொடுக்கணும். அப்போ இது யாருக்கு லாபம்? மறுப்புள்ளிக்கு லாபமாக்கிறதுக்காக தான் ஸ்டாலின் இதை பண்றாரு. தன்னுடைய மறுப்புள்ளி இது எல்லாமே தொழில் வச்சு நீங்க நான் கேட்கிறேன், இதுல கூடமா நீங்க தொழில் பண்ணுவீங்க? அதுக்கு வேற தொழில் பண்ணலாமே. மக்களுடைய வயிற்றுல அடிச்சு 4 ஆண்டுகளா ஒரு காப்பீடு தொகை கூட கொடுக்கல, நிவாரணமும் கொடுக்கல. அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க. நாங்க அதிமுக ஆட்சியில நிவாரணமும் கொடுத்தாரு, காப்பீடும் கொடுத்தாரு. விவசாயி அவரு விவசாயி சேத்துல இவ்வளவு பெரிய சேத்துல போய் நிக்கிறாரு காலை வச்சு. என்னைக்குன்னா ஸ்டாலின் கரும்பு தோட்டத்துல காங்கிரீட் போனவர் தான் ஸ்டாலின்.
அப்போ ஒரு விவசாயி அவருக்கு விவசாயம் பண்ணாரு, மக்களுக்கு சேவை செய்ய நினைச்சாரு, அரசியலுக்கு வந்தாரு, முதலமைச்சர் ஆனாரு. இப்பயும் அவர் பயிர் வைக்கிறாரு, நாத்து புடுங்க தெரியும், ஏர் ஓட்ட தெரியும், எல்லாமே தெரியும் அவருக்கு. விவசாயினா அவர் தான் விவசாயி. கொட்ட மழையில இங்கெல்லாம் ஃபுல்லா தலாலாம் நனைஞ்சு காலெல்லாம் சீராகி நிக்கிறாரு. அப்போ யார் விவசாயி? இப்போ நீங்க இவங்க 4 ஆண்டுகள் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு நான் வந்து பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாங்க. தள்ளுபடி பண்ணீங்களா? தள்ளுபடி பண்ணல. ஆனா கடந்த 10 ஆண்டுகள் 2 வாட்டி பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணிருக்கோம் அதிமுக ஆட்சியில. எடப்பாடி அவர்கள் தள்ளுபடி பண்ணிருக்காரு. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? மானிய விலையில உரம் கொடுத்தாரு, மக்கள் பயன்படுத்திட்டாங்க. மும்முறை மின்சாரம், இன்னைக்கு போய் பாருங்க 2 முறை கூட மின்சாரம் இல்ல, ஃபுல்லா கரண்ட் ஆஃபே கிடக்குது விவசாயிங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? டெல்டா மாவட்டக்காரன் சொல்றீங்க, நீங்க டெல்டா மாவட்டக்காரன் கிடையாது, ஆழ்வார்பட்டை தான். நீங்க உங்க அப்பா வேணா சொல்லுங்க, நீங்க ஆழ்வார்பட்டைக்காரன் தான். நீங்க அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு விவசாயி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. ஆனா நான் ஒரு அங்க போனா நீ நினைக்கிறேன், கடந்த ஆட்சியில ஸ்டாலின் வந்து மீத்தன் திட்டத்தை கையெழுத்து போடுறாரு. நீங்க அதுதான் பார்க்கணும். அதன் பிறகு என்ன சொல்றாரு? எனக்கு தெரியாதா போட்டாரு. அப்போ நம்ம எதிர்கட்சி தலைவராக இருந்தார், இப்ப இருக்காரு, அப்ப முதலமைச்சர் இருந்தார். இதை பாதுகாப்பு பட்டம் வேளாண் மண்டலம் அறிவிச்சார். யாரு? விவசாயி. அப்போ நீங்க இதான் இப்போ ஸ்டாலின் வந்து எதுவுமே விவசாயத்துக்காக ஒரு பூண்டு புல்லு கூட புடிங்க போடல. ஆனா வாயில எடுத்த வெறும் பொய் தான். இதை எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அங்க போய் பாக்குறாரு, போயான்றார். மக்கள் ரெடி ஆயிட்டாங்க, அத்தாச்சு போயான்னு சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க மக்கள். இப்போ நீங்க அந்த விவசாயிகள் சொல்றாங்க, நான் டிராக்டர்ல எடுத்து போடுறேன், எங்க போகணும்னு சொல்லுன்றாங்க. அதுக்கு பர்மிஷன் கிடையாது. 4 கட்சிக்காரனை வச்சு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அங்க பாக்குறாரு, வேடிக்கை பாக்குறாரு. அவங்க கட்சிக்காரனே வச்சு நீ ஏன் அங்கேயே இருக்கிற சின்னமுத்தூர் ஊர் இருக்குல்ல, குடோன் இருக்கு, அந்த குடோனை போய் பார்த்தியா? நீ கிடையாது. அப்போ நீங்க நியர்பை டெல்டாவில் இருந்து நியர்பை ஒரு 50 கிலோமீட்டர் தான் கோவில் 10ன்ற ஒரு ஊர், அங்கதான் குடோன் இருக்கு. அதிமுக காலத்துல உருவாக்கப்பட்ட குடோன். இங்க இருக்கும் நெல் மூட்டை எடுத்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? விவசாயிலாம் சொல்றான், நான் டிராக்டர் எடுத்து வரேன்றான். டிராக்டர் எடுத்துட்டு போனீங்கன்னா நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன் மிரட்டுறாங்க. மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறீங்க ஒரு நெல் மூட்டைக்கு, அவனே பாவம். இல்ல நீங்க குற்றச்சாட்டு வைக்கும் போது ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க, கார் ரேஸ்க்கு பேனா சிலைக்கெல்லாம் செலவிடுறாங்கன்னு. அதே மாதிரி அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நிறைய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆட்சியில அப்படின்னு சொல்றாங்களே. ஒரு பக்கம் இதை செஞ்சாலும் நாங்க இதை செய்யறோம். அந்த விவசாயிகளின் குரலை நான் பேசுறேன், அப்படியே கிடையாது சார். இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? அது இன்னைக்கு வேளாண் மண்டலத்துல அங்க ஒரு பெரிய பிசினஸ் பண்றாங்க திமுக காரங்க. காஞ்சிபுரம், செய்யாறு, வந்தாசி போன்ற மாவட்டங்கள் இருந்த நெல் எல்லாம் அங்கெல்லாம் வந்து ஏலம் ஒரு 1000 மூட்டை ஏலம் விடுவாங்க இந்த மாவட்டங்கள்ல. அந்த ஏலம் விட்டாங்கன்னா குறைந்தபட்சம் 600 ரூபாய்க்கு மேல போகாது. அங்க ஆதார விலை 1050. எங்க டெல்டா மாவட்டங்கள்ல இங்க இருந்து லாரியில கொண்டு போறாங்க நெல்லை, அங்கதான் பயிரிட்டுன்னு சொல்லி அதை இது பண்றாங்க. அதுவும் ஒரு காரணம் பின்னாடி வானதுக்கு. அப்போ இந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கு திமுக வந்து கைவந்த கலை. இப்போ இவங்களுக்கு விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதுவுமே கிடையாது. நீங்க கடந்த ஆட்சியில் சொன்னார், இந்த இதுலாம் இருக்குல்ல, இந்த நெல் காய போடுற மிஷின், இது இப்போ மக்கள் நெல் வந்து ரோட்ல காய போடுறாங்களே, அந்த உலர் பண்றதுக்கு மிஷின் தரேன்னு சொல்லி அறிக்கை விட்டாரு. சட்டமன்றத்தை சொன்னார், உன்னை எலெக்ஷன்லயும் இது சட்டமன்ற இதுலயும் சொன்னாரு, அவருடைய எலெக்ஷன் அறிக்கையும் சொன்னாரு. நீங்க கொடுத்தீங்களா? அதை கிடையாது. அப்போ எல்லாமே வந்து இங்க ஏமாத்துறது தான், மக்களை ஏமாத்தணும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆனா களத்துக்கு போய் துணை முதல்வர்லாம் ஆய்வு பண்றாரு சார். நீ களத்துக்கு எங்கமா போறாரு? களத்துக்கு போய் என்னன்னா, நீங்க எடப்பாடி அவர்கள் அங்க போனவனே நினைக்கிறேன், இன்னைக்கு இவ்வளவு நாள் கோமால இருந்தீங்க, விவசாயிகள் பாதிக்கப்பட்ட சமயத்துல போக வேண்டியதானே. இவங்க எங்கன்னா இவங்க போய் லாரி ஏத்துறாங்க பாருங்க மூட்டை, அதை பார்த்துட்டு வந்துடுறாங்க. நீ எங்கன்னா விவசாயி ஒரு பஞ்சாயத்துக்கு போனீங்களா? எத்தனை பஞ்சாயத்துக்கு போனீங்க? நான் உதயநிதி கேட்கிறேன், வெள்ளையாருக்கு விட உதயநிதியும் ஸ்டாலின் தயாரா? எத்தனை நீங்க விவசாய இடத்த போய் பார்த்தீங்க? நீங்க 2 இடத்த பார்த்துட்டு போட்டோ இதெல்லாம் போட்டோ ஷூட்டா நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து படம் ஒரு டைரக்டர் அந்த படத்தை பார்த்து ரிவ்யூ போடுறீங்களே, அந்த மக்கள் விவசாயிகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன பண்ணிருக்கீங்க? விவசாயத்தினுடைய முதல் துரோகி இந்த ஆட்சியை துரோகம் பண்றது விவசாயி. இந்த பாருங்க, இந்த திமுக ஆட்சியில திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திண்டுக்கல், விழுப்புரம் எல்லா மாவட்டங்களும் விவசாய இடத்தை அழிச்சாங்க. எப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட். இப்போ நீங்க ஒரே உதாரணம் சொல்றேன் பாருங்க, ஒரே மாதத்துல ஒரு 10 ஆண்டுகள் நான் பயிர் வைக்கலாம் வச்சுங்க, பயிர் வைக்கலாம் ஒரே மாதத்துல. இப்போ என்னன்னா உடனே வந்து அது லேஅவுட் போடுறதுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆக்ட ஸ்டாலின் உருவாக்கி இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? 10 ஆண்டுகள் கடம்பா இருக்கணும் ஒரு இடத்த நான் லேஅவுட் போனா, ஒரே மாதத்துல கொடுக்குறீங்கன்னா யாருக்காக கொடுக்குறீங்க? நீங்க விவசாயம் இல்ல, நீங்க விவசாய காப்பாத்துக்காக இருக்கீங்களா இல்ல விவசாய வளத்துக்காக இருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க எடப்பாடியார் இருக்கிற சமயத்துல, புரிசலி அம்மாவும் சரி, எடப்பாடியார் இருக்கிற சமயத்திலும் சரி, அந்த காவிரி படிக்கல தூர் வரலாங்க தண்ணிகள்ல போறதுக்கு. அப்ப அந்த தண்ணிகள் ஆட்டோமேட்டிக்கா போ வெளியே புதர்கள்லாம் சீர் பண்ணாங்க. நீங்க என்ன சீர் பண்ணீங்க?
எந்த எத்தனை ஏரி குளங்களை இதில் தூர்வா இருக்கிறீங்க சொல்லுங்க. இப்ப போய் தூர்வார் சென்னையில பாருங்க, இப்ப தூர்வாராங்க, இப்ப பார்த்தா அங்க தூர்வாராங்க. இதெல்லாம் எப்ப வரணும்? அப்போ இந்த தண்ணிகள் போறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கத்துக்கான ஒரு திட்டமிடலே கிடையாது. இந்த திட்டமிடல் தான் இந்த ஆட்சி டெல்டா மாவட்டத்தில் ஸ்டாலின் மிகப்பெரிய டெபாசிட், எல்லா தொகுதியும் டெபாசிட் எடுப்பார் ஸ்டாலின். அவங்க கட்சிக்காரங்க எல்லாமே டெபாசிட் எடுப்பாங்க. மக்கள்லாம் கோபமா இருக்காங்க. கோபமா இருக்குது மட்டும் இல்ல, அவன் வந்து ஒரு ஏக்கராக்கு ஒரு 30,000 கிடைக்குதுன்னு வச்சுங்க. அந்த 30,000 ரூபாவை கடனை வாங்கி காதலிக்கிற கம்புல பொண்டாட்டி தாலியெல்லாம் வச்சு போயிடலாம். துணை முதல்வர் வந்து அந்த குற்றச்சாட்டு சொன்ன அந்த வேதனை தெரிவித்த பெண்ணே வந்து பொய்யா சொல்லிருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ அந்த அம்மா பூங்கொடின்னு ஒரு அம்மா காட்டூர் பகுதியில எதிர்க்கட்சி தலைவர் போறாரு. அப்ப அந்த அம்மா சொல்லுது, ஐயா நான் வந்து இது மாதிரி முளைச்சிருக்குன்னு சொல்லுது. உடனே உதயநிதி சொல்றாரு, இல்ல அந்த அம்மா வந்து அந்த அம்மா விவசாயமே பண்ணல, விவசாயம் கிடையாது அப்படின்றாரு. அந்த அம்மா 5 ஏக்கர் விவசாயம் பண்ணுது. இன்னைக்கு பேப்பர்ல அறுவடையே பண்ணல அவங்க அப்படின்னு சொல்லி அறுவடை பண்ணல. அந்த அம்மா வந்து 5 ஏக்கரா அறுவடை பண்ணிருக்கு. அந்த அம்மா தான் காமிச்சிருக்கு. அது உண்மையான பேட்டி. அது பூங்கொடின்ற அம்மா. சரி, நானே எதுக்கு நானே கேட்கிறேன், எடப்பாடி அவர்கள் டெல்டா மாவட்டத்தில் போய் காலை வச்சோன்னே நானே கேட்கிறேன், நீங்க அறிக்கை விட்டு எங்க விட்டோம்? அவர் டெல்டா மாவட்டத்தில் காலை வச்சு அறிக்கை விடுறாரு. நீங்க இங்க இந்த செக்ரட்டரியில நீங்க அறிக்கை விடுறீங்க, களத்துல போய் அறிக்கை விடுங்க. ஸ்டாலின் சொல்றேன், அந்த அமைச்சருங்களை சொல்றேன், நீ களத்துல தங்கி. நானே கேட்கிறேன், ஒரு இடைத்தேர்தலுக்குலாம் போயிட்டு இத்தனை பேர் தங்குறீங்களா? போய் தங்குங்க, 10 அமைச்சர் தங்க வைக்க முடியாது. புரியுது சார், உங்க அதுங்க புரியுது, பேசலாம். திரு கங்காதரன் சார், உற்பத்தி பொருட்கள் வந்து அதிகமானதுக்கு காரணம் வந்து நாங்க தான், விளைச்சல் அதிகமானதுக்கு காரணம் நாங்க தான் அப்படின்னும் சொல்லிக்கிறாங்க. இல்ல, அதெல்லாம் வந்து தவறுதலான ஒரு செய்தி. அதெல்லாம் இவங்களுக்கும் அதுக்கான விவசாயத்துக்கு ஸ்டாலினுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எந்த சம்மந்தமும் கிடையாது. இது குறுவை சாகுபடியில் இயற்கையாக நடக்கின்ற ஒரு இதுதான் அது. அதனால வந்து இப்போ ஸ்டாலின் இதே மற்ற மாவட்டங்களில் லேஅவுட் போட்டதெல்லாம் ஓப்பன் பண்ணி ரேர் ஓட்டி பயிரிட்டாங்களா என்ன? இல்லை வேற எங்கன்னா புதுசாக பயிரிட்டாருன்னா? அதெல்லாம் கிடையாது. எங்கள் ஆட்சியில் விளைச்சல் அதிகமாக அதெல்லாம் கிடையாது. எங்க இன்னைக்கு டெல்டா மாவட்டத்தில் மட்டும்தான் விவசாயம் இருக்கு, மற்ற மாவட்டங்கள்லாம் கம்மியாக இருக்கு. இன்னைக்கு எல்லாமே எல்லாம் இன்னைக்கு டெல்டா மாவட்டத்தில் குறி வச்சுட்டாங்க. எனக்கு அதுதான் தோணுது. எனக்கு இன்னைக்கு 4 ஆண்டுகள்ல நிவாரணமும் தரல. நிவாரணம் கொடுத்தா காப்பீட்டு தொகை தரணும். அப்ப இந்த நிவாரணம், அந்த காப்பீட்டு தொகை யாரு? சபரிசன் அவங்க டெண்டர், அவங்க கூட டைப்ல இருக்குதான். அப்ப என்ன அர்த்தம்? விவசாயத்தை யாரு முடக்குறா? அப்ப நான் அடுத்த வாட்டி நான் வந்து நினைக்கிறேன், ஒரு நடுன்னு வர்றேன், ஒரு ஸ்டேஜில் நான் பார்த்துருவேன். நான் விவசாயம் பண்ணுவேன், ஒரு ஸ்டேஜில் பார்க்குறேன். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 3 மாதம் நான் ஏற்கனவே 4 மாதம் பார்த்துட்டு அந்த இப்போ ஐயா சொன்னார், கொள்முதல் நிலையங்கள் நிறைய உருவாக்கிட்டாங்க. எங்க தெரியுமா நினைச்சது? எல்லாம் கொள்முதல் நிலையங்கள் தான் நடந்து முளைச்சது. நான் வந்து விவசாய இடத்துல முளைச்சது, நம்ம பயிர்லயே முளைக்குதுன்னா வேற. சரி, யாரு விவசாயி? விவசாயத்துக்கும் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? ஸ்டாலினுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. எடப்பாடி அவர்கள் கூட்டுறவு சங்கங்கள், வங்கிகள் வந்து விவசாயிகளுக்கு கடன் வந்து தரமாட்டோம், சிபில் ஸ்கோர் பார்த்தாங்க. உடனே டெபாசிட் அனுப்பினார். போய் அது மத்திய அரசு கிட்ட இது பண்ணுங்க, அது விலக்கு கொடுங்க. உடனே மத்திய அரசு விலக்கு கொடுத்தது. யாரு விவசாயி கூட இருக்குங்க? எடப்பாடி அவர்கள் தான் விவசாயி கூட இருக்குங்க. நீங்க 2வது பாயிண்ட் வச்சீங்க, இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை வந்து அனுமதி தரல. அத வந்து சபையிலே ஒரு பொய்ய சட்டசபையிலே சொல்றீங்க. அத எதிர்க்கட்சி தலைவர் எப்ப அது கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா, ஆகஸ்ட் மாசமே அது கூட தெரியல. அப்போ இவங்க விவசாயத்து மேல என்ன அக்கறையா இருக்காங்கன்னு பாத்துங்க. நீங்க மதுரையில எடுத்துங்க, மதுரையில போன முறை தண்ணி இருந்துச்சு. சரி, பேசலாம் சார்.